ஒரு திருட்டு புத்தி கொண்ட ஒரு வாழைக்காய் வியாபாரி விவசாயிகளை எப்படி ஏமாத்தி திருடுறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ எடை வைக்கிறாங்க, எடை வச்சு 3 தார் எடை வச்சு தூக்குறாங்க. 4வது தார் வைக்கும் போது அதை எடையே போடாமல் மேலே தூக்குறாங்க பாருங்க. 3 தார் எடை போட்டாங்க, இப்போ 4வது தார் ஏற்றிட்டாங்க. அது அப்படியே இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த விவசாயி வந்து தெரிஞ்சு வீடியோ எடுக்கிறாரு, அதான் இதில் விஷயம். ஆனால் இவர் வீடியோ எடுக்கிறது அவங்களுக்கு தெரியலையா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 தாரம் எடை போடுறாங்க. 3 தார் எடை போட்டாச்சு, எடை சொல்கிறாங்க, எடை குறிச்சிட்டு அதை மேலே ஏற்றுறாங்க. இப்போ இருங்க, எடை போட்டாச்சு. இப்போ 3 தார் எடை போட்டிருக்காங்களா, நோட் பண்ணியாச்சு. 3 தார் நோட் பண்ணியாச்சு. இப்போ 4வது தார் எடை போடாமல் ஏற்றுறாங்க பாருங்க. இந்த தார் எடை போடல, 5வது தார் 6வது இப்போ வைக்கிறாங்க, எடைக்கு வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 தாருக்கு 2 டைம் 3 தாருக்கு வந்து ஒவ்வொரு தார் போயாச்சு. இப்போ 3வது இடையில பாருங்க 3 தார் வச்சாச்சு. 3 தார் வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மட்டை போடுறாங்க. இந்த கேப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா வியாபாரி அப்படியே நம்ம கூட பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுப்பாங்க. இது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதான். இதில் அப்படியே நாம் கொஞ்சம் அசந்தா அப்படின்னா வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. மட்டை போட்டு முடிச்சுட்டு இப்போ தார் ஏற்றுறாங்க. 3 தார் தான் எடை போட்டிருக்காங்க. இதில் பார்க்கலாங்க எவ்வளோ ஏற்றுறாங்கன்ட்டு. 3 தார் ஏற்றிட்டாங்க. இதில் ஒன்றும் ஏமாத்தலை. உன்னை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 தார் வைக்கிறாங்க. 3 தார் வச்சு எடை நோட் பண்ணுறாங்க. எடை நோட் பண்ணிட்டு 3 தாரம் ஏற்றுறாங்க பாருங்க. 3 தார் எடை போட்டிருக்காங்க, 3 ஏற்றுறாங்க. அடுத்தது வந்து 2 தாரம் தெராசில் வச்சு 2 தாரையுமே எடை போடாம ஏற்றுறாங்க. ஒரு 3 தாருக்கு 2 தார் ஏமாத்துறாங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து அந்த விவசாயி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாராட்டு இருக்கு. அதனால நல்லா பூந்து விளையாடுறாங்க. இதில் வந்து ஆளுகளும் அன்கோ தான், வியாபாரிக ஆளுக எல்லாமே அன்கோ. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற கள்ளிப்பட்டிக்கு பக்கத்தில் கொண்டையம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் நடந்திருக்குது. வியாபாரி வந்து கள்ளிப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க. பேரு கூட வந்து செங்குட்டுவன் அப்படின்னு அந்த வாட்ஸ்அப் வீடியோவில் வந்திருக்கு. பட் அது நாம அவர் தானு கன்ஃபார்ம் பண்ண முடியல. அது கன்ஃபர்மேஷனுக்கு கேட்டிருக்கோம். வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவையும் போடுறாங்க. ஆளுக பார்த்தீங்கன்னா ஆளுத்து கோம்பை மற்றும் சத்தியமங்கலம் ஏரியாவை சேர்ந்தவங்க. ஆளுக சத்தியமங்கலம் ஆளுத்து கோம்பைங்கிறது சத்தி பக்கத்தில் இருக்குங்க. இங்கிருந்து போயிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா நீங்கள் தாறு நம்ம எல்லா வியாபாரத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வருஷம் பூரா உற்பத்தி பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஏமாறுறது வந்து நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இதில் என்னென்னா தார் வெட்டும் போது வந்து ஃபஸ்ட்டே நம்ம தாரை எண்ணிடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளு வெட்டும் போது என்னது நாங்களாம் வாழை எடை போட என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தார் வெட்டுற ஆளுகிட்ட ஃபஸ்ட்டு தார் கணக்கு கேட்போம், எத்தனை தார் வெட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்போம். அதுக்கடுத்து வந்து தார் எல்லாம் கொண்டு வந்து அடிக்கியாச்சு அப்படின்னு செக் பண்ணுவோம். ஏன்னா வந்து நீங்கள் 150 தார் வெட்டி 4 தார் தோட்டத்துக்குள்ளே வச்சுட்டு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு லாஸு. ஸோ அந்த 150 தார் உள்ளே வந்திருக்கான்னு செக் பண்ணோம். 150 தார் வருது அப்படின்னா வந்து 3 தார் எடை போடுறாங்க அப்படின்னா நம்ம கம்பல்சரி 50 எடை வரணும். இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணுங்க. இப்படி பார்க்கல அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஏமாற்றுவாங்க. இது வந்து ரொம்ப மனசாட்சியே ஒரு துளி கூட இல்லாமல் 3 தாருக்கு 1 தார் ஏமாத்துறாங்க. இது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இவங்க 12 தார் ஏமாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிடிச்சி பஞ்சாயத்து ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோ கிடைச்சா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேங்க.